தமிழர்களின் பண்டிகையான பொங்கல் பண்டிகையை மக்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடி வருகின்றனர். அந்த வகையில் தைப்பொங்கலின் 2ஆம் நாளான இன்று மாட்டுப்பொங்கல் அன்று மக்கள் வந்தவாசியில் இறைச்சி, மீன் ஆகியவற்றை வாங்க கடைகளில் குவிந்த வண்ணம் உள்ளனர். பொங்கல் பண்டிகையை ஒட்டி தொடர் விடுமுறை வந்துள்ளதால் சுற்றுலா பயணிகள் விடுமுறையை கொண்டாட தங்களது குடும்பத்தோடு சுற்றுலா தலங்களில் குவிந்து வருகின்றனர். அந்த வகையில் தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ள குற்றால அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். இதனால் காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இயற்கைக்கு நன்றி தெரிவிக்கும் தமிழர்களின் கலாச்சார விழாவாக ஆண்டுதோறும் பொங்கல் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் அறுவடை திருநாளில் தை மாதம் 2ஆம் நாளான இன்று கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் வெள்ளாடிச்சி விளையில் பசுமாடுகளுக்கு வர்ணம் தீட்டி மாலைகள் அணிவித்து மண்பானைகளில் பொங்கலிட்டு மக்கள் கொண்டாடி வருகின்றனர். தேனி மாவட்டம் கம்பத்தில் ஸ்ரீ நந்தகோபாலன் கோவில் மாட்டுப் பொங்கல் திருநாளை மக்கள் பாரம்பரிய விழாவாக கொண்டாடி தம்பிரான் தொழுமாடுகளுக்கு பொங்கலிட்டு செங்கரும்பு படைத்து வழிபாட்டு வருகின்றனர். அவ்வகையில் கம்பத்தை சுற்றியுள்ள கிராமங்களில் இருந்தும் ஏராளமான பொதுமக்கள் இக்கோவிலில் உள்ள பட்டத்து காளையை வழிபட்டு சென்றனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி ஊராட்சி ஒன்றியத்தில் கடந்த 4 மாத காலமாக எந்தவித கூட்டமும் நடத்தப்படாமல் வட்டார வளர்ச்சி அலுவலர் சுப்பிரமணியன் மற்றும் ஊராட்சி ஒன்றிய தலைவர் பாஸ்கரன் ஆகியோர் பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டு வருவதாக கூறி திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் மனு அளித்தனர். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய ஒன்றிய குழு உறுப்பினர் சுமார் 5 கோடி ரூபாய் அளவில் ஊராட்சி ஒன்றிய தலைவர் பாஸ்கரன் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர் சுப்பிரமணியன் ஆகியோர் முறைகேடில் ஈடுபட்டுள்ளதாகவும் இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டாரத்தில் மாட்டுப் பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது. உழவு தொழிலுக்கு உறுதுணையாயிருக்கும் காளைகள், பசுக்களுக்கு நன்றி செலுத்தும் வகையில் மாட்டுப் பொங்கல் விழா கோலாகலமாக நடந்து வருகிறது. பொங்கல் வைத்து கால்நடைகளுக்கு பொங்கல் ஊட்டி அனைத்து வகை உணவும் கொடுக்கப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் சோழபுரீஸ்வரர் கோவிலில் மாட்டுப் பொங்கலை முன்னிட்டு சோளிங்கர் சோழபுரீஸ்வரருக்கும் நந்தி பகவானுக்கும் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். 25க்கும் மேற்பட்ட கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டு நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள அச்சிறுப்பாக்கம் ஒன்றியத்துக்குட்பட்ட தொழுப்பேடு கிராமத்தில் மாட்டுப்பொங்கல் விழாவை ஒட்டி அதிகாலையிலேயே சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை புத்தாடை அணிந்து புது பானையில் பொங்கல் வைத்து சூரிய பகவானுக்கு படையலிட்டு குடும்பத்துடன் மாட்டுப்பொங்கல் விழா வெகு விமர்சையாக கொண்டாடி மகிழ்ந்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் 15வது வார்டில் திருவள்ளுவர் தினத்தை ஒட்டி மறைமலை நகர் உறுப்பினர் விஜயலட்சுமி நித்யானந்தம் ஏற்பாட்டில் திருவள்ளுவர் தின நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன் திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதேபோன்று மாமல்லபுரத்தில் மதிமுக துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். வேலூர் மாவட்டம் லத்தேரி அடுத்த பனமடங்கி கிராமத்தில் எருதுவிடும் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. 200க்கும் மேற்பட்ட காளைகள் வாடிவாசல் வழியாக சீறி பாய்ந்து ஓடியது. இதனை 5000த்திற்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் கண்டுகளித்து காளைகளை உற்சாகப்படுத்தினர். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அடுத்த கடம்பாடி கிராமத்தில் 50க்கும் மேற்பட்ட பழங்குடியின மக்கள் வசித்து வருகின்றனர். இவர்கள் அனைவரையும் தனது வீட்டிற்கு வரவழைத்து திருக்கழுக்குன்றம் வடக்கு ஒன்றிய துணை செயலாளரும் முன்னாள் கவுன்சிலருமான கே பூபதி அவர்களுக்கு வேட்டி சேலையுடன் தினசரி காலண்டர் ரூபாய் 500 என அனைவருக்கும் வழங்கி அவர்களுடன் சமத்துவ பொங்கலை கொண்டாடினார். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அடுத்த கட்டுமாவடியில் மாட்டுப் பொங்கலை முன்னிட்டு மீன் மார்க்கெட்டில் மீன்களை வாங்க பொதுமக்கள் குவிந்தனர். இதனால் அறந்தாங்கி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது.
திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு புதுக்கோட்டை சின்னப்பா பூங்காவில் உள்ள திருவள்ளுவர் சிலை அருகே தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் மற்றும் புதுக்கோட்டை மரபுக்கலை கிளையின் சார்பில் திருவள்ளுவர் சிலை முன்பு பொங்கல் வைத்து கொண்டாடினர். அதனைத் தொடர்ந்து முன்னாள் எம்எல்ஏ கவிச்சுடர் கவிதை பித்தன் 7 அடி உயரம் கொண்ட திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டி காவல் நிலையத்தில் சமத்துவ பொங்கல் விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது. காவல்துறையினர் காவல் நிலைய வளாகத்திற்குள் தங்களது குடும்பத்தினருடன் புத்தாடை அணிந்து பொங்கலிட்டு மகிழ்ந்தனர். இதில் புத்தாடையில் வந்திருந்த காவலர்களுக்கு புரோகிதர் தேங்காயில் கற்பூரம் வைத்து சுற்றி போட்டு திருஷ்டி கழித்தார். சென்னையில் நடைபெற்ற அயலக தமிழர் தின மாநாட்டில் இலங்கை வேளாண் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் இணையமைச்சர் சுந்தரலிங்கம் கலந்து கொண்டார். பின்னர் கோவையில் உள்ள தொழிலதிபர்களை சந்தித்து இலங்கையில் தொழில்துறையை மேம்படுத்த முதலீடுகள் குறித்தான ஆலோசனைகள் மற்றும் பேச்சுவார்த்தை நடத்தினார். வேலூர் கோட்டையில் உள்ள ஜலகண்டீஸ்வரர் கோவிலில் மாட்டுப் பொங்கலை முன்னிட்டு நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்து பழங்கள் பட்சணைகளை கொண்டு சிறப்பு அலங்காரம் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் சாமி திருவூடல் உற்சவமும் நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே வாகரையில் பசுமை மாரத்தான் போட்டி நடைபெற்றது. 500க்கும் மேற்பட்ட ஆண்கள் பெண்கள் கலந்து கொண்ட இந்த நிகழ்ச்சியை அமைச்சர் சக்கரபாணி கொடியசைத்து துவக்கி வைத்தார். தமிழக வெற்றிக் கழகத்தில் தமிழகம் எங்கும் நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டு வருகின்றனர். இதில் நீலகிரி மாவட்டத்திற்கு இதுவரை நிர்வாகிகள் தேர்வு செய்யப்படவில்லை என கூறி தாவேகாவினர் புகார் தெரிவித்துள்ளனர். நீலகிரியில் தாவேக வளர்ச்சி தடைப்பட்டுள்ளதாகவும் பல ஆண்டுகளாக மன்றத்தில் உறுப்பினராக இருந்தும் தங்களுக்கு பதவிகள் வழங்கப்படவில்லை என உதகையில் உள்ள தாவேகாவினர் புகார் தெரிவித்துள்ளனர். மேலும் கட்சி தலைமை சர்வே செய்து அதிகப்படியான வேலைகளை செய்து வரும் கட்சி தொண்டர்களுக்கு பதவி வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். தமிழக வெற்றிக் கழகம் நீலகிரி மாவட்டம் உதகை நகரத்தில் தமிழக வெற்றிக் கழகம் தொடங்கினதுலேருந்து கிட்டத்தட்ட 10 மாதமாக வேலை செஞ்சிட்ருக்கோம். எங்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்க மாட்டுறாங்க. நீலகிரி மாவட்டத்தில் தலைமைன்னு சொல்லிக்கிட்டு குற்ற பின்னணி இருக்கிறவங்களாம் அவங்களுக்கு அவங்களே பொறுப்புங்களை போட்டுட்டு வேலை செஞ்சிட்ருக்காங்க. 2-3 நாளைக்கு முன்னாடி மாநில தலைமை கூப்பிட்டு விண்ணப்ப படிவம் கொடுத்தாங்க. யார் வேலை செஞ்சுருக்காங்களோ அவங்களுக்கு கரெக்டான பதவி போட்டு கொடுங்கன்னு சொல்லி இன்ன வரைக்கும் எங்களை கூப்பிட்டு விண்ணப்ப படிவமும் கொடுக்கல, எங்களுக்கான அங்கீகாரம் கொடுக்கல. நீலகிரி மாவட்டத்தில் உள்ள சுற்றுலா தலங்களை காண அண்டை மாநிலமான கேரளா, கர்நாடகா மற்றும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை புரிகின்றனர். குறிப்பாக முதுமலை புலிகள் காப்பகம், பைக்காரா படகு இல்லம், தொட்டபெட்டா சிகரம், உதகை படகு இல்லம், ரோஜா பூங்கா, அரசு தாவரவியல் பூங்கா உள்ளிட்ட பல்வேறு சுற்றுலா தலங்களை கண்டு ரசித்து செல்கின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.